நீ இப்பெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டலை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? என்னடா நீங்க பெரிய ஆள் ஆயிட்டேன்ல, அதான் பெருசா பேசுறேன். லஞ்சம் வாங்கி ஊழல் பண்றவனால பெரிய ஆள் ஆக முடியாது. இன்னும் கீழ்த்தரமானவனா தான் மாற முடியும். அதுலயும் இந்த காலத்துல அவர்கிட்ட 60 பிரச்சனை முடிஞ்சிடுச்சு இலேஷ். அண்ணனும் தம்பியும் கட்டிப்படிங்க. நாங்க உங்க வீட்டை சோதனை போடணும். அதாவது மிஸ்டர் இலேஷ் பரத்வாஜ் வீட்டை. இன்ஸ்பெக்டர் சார், எங்க இலேஷ் என்ன தப்பு பண்ணா? இவருக்கு எதிராக பிளாக் மணி, ஐ மீன் கருப்பு பணம் வச்சிருக்கிறதா ரிப்போர்ட் வந்திருக்கு. அது எப்படி அவங்க அரெஸ்ட் வாரண்ட்லாம் கொடுப்பாங்க? யாராவது இவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா? லாஜிக் சொல்யூஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. லாஜிக் சொல்யூஷன்ஸா? இந்த இது உங்க கம்பெனி ஆச்சே. ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், அவன் கையில இருக்கிற விலங்க கொஞ்சம் கைட்டிடுறீங்களா? மானம் மரியாதையை சம்பாதிக்க எனக்கு பல வருஷம் எடுத்தது. என் வாழ்க்கையில நான் சேர்த்து வச்ச சொத்தே இந்த மரியாதை தான். ஒருவேளை இந்த மாதிரி விலங்க மாட்டி இவனை வீட்டில இருந்து வெளியே கூட்டிட்டு போனீங்கன்னா என்னோட மொத்த மரியாதையும் போயிடும். இலேஷ், கவலைப்படாதப்பா. நான் இருக்கேன். நான் உன்னை வெளியே கொண்டு வரேன். காப்பாத்துங்க மாமா. மாமா என்ன காப்பாத்துங்க மாமா. மாமா எனக்கு பயமா இருக்கு மாமா. மாமா மாமா என்ன காப்பாத்துங்க மாமா. தாத்தா நிஷா நீ? நிஷா, நிஷா நீ எதுக்காக இப்படி, யாருக்காக இங்க நின்று காத்துக்கிட்டு இருக்க? அது சின்ன மாமா இலேஷ கூட்டிட்டு வர போயிருக்காருல்ல. நிஷா, எதுக்கும் கவலைப்படாத. இலேஷ் கண்டிப்பா வந்துருவான். ஆமா நிஷானி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாமே சரியாயிடும். கரெக்ட் தான் இஷிகா. ஆனா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சே. மாமா போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல. ஆமா நிஷா, ஆனா இது கோர்ட்ட வேலையாச்சே, கொஞ்சம் நேரம் ஆகதானே செய்யும். என்ன ராதா? இரு, நான் உனக்கு போய் டீ போட்டு கொண்டு வரேன். நிஷானி, சின்னம்மா வாங்க, இலேஷனா வந்துட்டு இருக்காங்க. வாங்க. சோனா அண்ணி, இஷான் அண்ணா, இந்திரனா சீக்கிரம் வாங்க, இலேஷனா